வணக்கம். தனி ஒருவன் பேரை வந்து எப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற சில பல ஆட்களை வந்து நேரடியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இந்த சின்ன பையன் என்னத்தை பெருசாக மியூசிக் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இல்லைடா நான் பண்ணுவேன், நானும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தனி ஒருவனாக ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணம் அவருக்கு. அரவிந்த் சாமி கடல் மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாலும் அது வந்து சின்ன தோல்வியை தழுவுறதுனால ஒரு நடிகனா ஒரு பாயிண்டில் ப்ரூவ் பண்ண தனி ஒருவனாக நிற்கிற ஒரு தருணம். ஜெயம் ராஜாவாக இருந்தவர் வந்து அந்த ஜெயம் அப்படிங்கிற பட்டத்தை, அந்த ரீமேக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தூக்கி ரொம்ப தூரம் எரிஞ்சிக்கிட்டு நான் கற்றுக்கிட்ட சினிமாவை, உசுரா நேசிக்கிற சினிமாவை எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் உள்ளே வாங்கிக்கிட்டு பாருங்கடா இதாண்டா நான் அப்படின்ட்டு வந்து எனக்கு பின்னாடி வந்து என்னை கேவலமாக பேசுனவங்களுக்கும், என்ன ஏதோ ஒரு பார்ட்டியில் வந்து ஜெயம் ராஜாவா அந்த ஆள் கிடக்கிறான் ரீமேக் படம் பண்ணுறான் அப்படின்னு பேசினவங்களையும், அவரை வந்து மோசம் பேசின அத்தனை பேர்த்துக்கும் ஒரே ஒரு பதிலடியாக, ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் பதிலடியாக கொடுக்க வேண்டிய, தனி ஒருவனாக கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன கட்டாயம். ஸோ இந்த மாதிரி தனி ஒருவன் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். ஜெயம் ரவியும் தான் இன்றைக்கி வந்து ரோமியோ ஜூலியட் அவருக்கு ஹிட்டு. ஸோ அடுத்த லெவல் ஜெயம் ரவினால ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த மித்தை உடைக்கணும். அதற்கு தனி ஒருவனாக அவர் எஃபர்ட்டு போடணும். ஒரு சீன் வருங்க, இந்த படம் மொத்த படமே அதுதான். எப்படின்னா ஜெயம் ரவி வந்து ஒரு சின்ன ஒரு ஷேடோ வாழ்க்கை வாழ்வார். ஸோ இப்போ பார்க்கணும் ஒரு பெரிய ஒரு ரூமு, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா கலெக்ஷன் இருக்கும். அதாவது ஒரு நியூஸை இன்னொரு நியூஸோட லிங்க் பண்ணி இந்த நியூஸ் எதுக்கு போகுது அப்படிங்கிறதும், அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதும், அந்த லிங்க் செயின் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நூலாக அப்படியே அவ்வளோ அது நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும். அந்த குற்றங்களுக்கு அவர் போட்டிருக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து சும்மா ஏனோ தானான்னு பண்ணாமல் ப்ராப்பரான கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ரூமில் வந்து டேட்டா இருக்கும். அந்த சீன் அப்படிங்கிறது வந்து எதை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா ஜெயம் ராஜா அவர்களுடைய, அதாவது மோகன் ராஜா அவருடைய அந்த கடின உழைப்பு. அவர் வந்து அந்த அளவுக்கு அந்த ரூம் மாதிரி ஒரு 10 ரூம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் இந்த படம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க, அதற்கு ஒரு ட்ரெயினில் வந்து ஜெயம் ரவியும் வந்து நயன்தாராவும் வந்து போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சும்மா நயன்தாரா அவங்க குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணிட்டு வந்து துரத்தி விட்டுட்டு எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீர் அடிப்பாங்க. அப்போ வந்து ஜெயம் ரவி வந்து பெண்ணியத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இது இப்படி தான் அப்படிங்கிற பெண்ணியத்துக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி எலிகட்டான டைலாக்ஸாக இருக்கட்டும். ஒரு அரவிந்த் சாமி வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் டைக்கூன். அவர் வந்து அந்த கிரைம்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உண்மையாலுமே ஒரு அவ்வளோ பெரிய ஆள் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது வந்து கிரகிச்சிக்கிட்டு அவர் பேசுகிற அந்த டைலாகாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமு. ஆனால் 2 எக்ஸ்ட்ரீமையும் வந்து எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து டேட்டா ரிசர்ச் மட்டுமே காரணம். ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு படத்தை பார்க்குறப்ப. என்னென்னா சும்மா வந்து பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் இது எப்படியா சொல்லிவிட்டு இது எப்படியோ 50 கோடி 60 கோடி வந்தால் போதும் அந்த ஈக்குவேஷனையே தூக்கி வீசிட்டு நாம் காதலிக்கிற சினிமாவுக்கு சின்சியராக இருப்போம். உட்காந்து ஹார்ட் ஒர்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அதை வந்து கடைசி டீட்டெயில் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த விதம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக மாற்றிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் டைலாக்ஸுங்க, பக்கா டைலாக்ஸு, ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வண்டி போய் மேலே ஏறி நிற்கிது. ஒன்ஸ் அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2.25 மணி நேரம் படம் நான் வந்து இன்டர்வல் வெளில கூட போகல. ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து பார்த்து ஒரு தலைவலியும் இல்லாமல் வெளில வந்துட்டு ஒரு நல்ல படத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியில் வந்துட்டும் ஒரு மணி நேரம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, மச்சான் என்ன படம்டா அப்படின்ட்டு. நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு அவங்க தெரிஞ்சவங்க, அந்த டீமில் தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு பிரதர் என்னது இப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு மனசார பாராட்ட தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க்குங்க. நீங்கள் வந்து நான் மட்டும் கிடையாது, இந்த படத்தை பார்க்குற யாருமே வந்து அதை வந்து பேசாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் மச்சான் இதை பாரு நீ அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது மோகன் ராஜா அவருடைய அந்த கடின உழைப்பு. அவர் தன்னை வந்து இப்படி தான் நான் ப்ரூவ் பண்ணிக்குவேன் என்ன
அவர் வந்து ஒரு படம் வந்து ஒரு கமர்ஷியல் திருப்பி ஒரு ரீமேக் எடுத்து ப்ரூவ் அதை வேண்டாம், இதாண்டா சொன்னீங்க, இதாண்டா எனக்கு வராதுன்னு சொன்னீங்க, இதான் வருதுடா அப்படின்ட்டு சும்மா வர்றதில்ல, உங்களை விட எல்லாத்த விட நான் ஒரு 5 அடி மேலே போய் நிற்கிறேன்டா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு பண்ணது வந்து தெரியுது. ஏன்னா அவங்க டீம் கிட்ட பேசுகிறப்ப சொன்னால் 2 மணி நேரம் தான் தூங்குவார் தம்பி, உட்காந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் ஸ்கெட்ச் பண்ணும்போதும் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்பவும் வந்து இன்றைக்கும் சொல்கிறாரு அது வந்து விக்ட்ரி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும், அது வந்து ரொம்ப டிசெப்டிவ், நீங்கள் வந்து ரொம்ப எல்லாம் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, இன்னும் ப்ரொமோஷன்ஸ் என்ன பண்ணணுமோ, எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிற யோசிக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் வந்து சொல்கிற மோகன்ராஜனுடைய அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் எது தந்தது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச இந்த படம் தான் தந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் செஞ்ச திருப்தி அப்படிங்கிறது வந்துங்க படத்தை வெளில வரதுக்கு முன்னாடி அந்த கிரியேட்டருக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிடும். ஸோ அந்த திருப்தி வந்தாலே போது அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி வந்து அவர் ஒன்றுமே பண்ணாது. என்ன பியூட்டி அப்படின்னா அந்த திருப்தி வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் தோக்குறதே கிடையாது. இந்த படம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இது வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது, ஜெயம் ரவி தான், நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, இடையில ஒரு டைமில் வந்து வருது படம். ஆனால் ஒன்ஸ் வருது 2 ஷோ போகுது, அங்கே சென்னையில் வந்து இன்றைக்கி டிக்கெட் கிடைக்கல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி காஸ்டியூம்ஸ், பக்காவான காஸ்டியூம்ஸ், ஹேர் கட்லேருந்து மீசை ட்ரிம் பண்ணுறதுலேருந்து அந்த பாடி அந்த இதிலிருந்து அவர் பேசுகிற டைலாக் அந்த பேசுகிற இன்டென்சிட்டியிலேருந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியும் அதுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவரி பண்ணியிருக்கார். 2வது சித்தார்த் அபிமன்யு, அதாவது அரவிந்த் சாமி. ஒரு வில்லன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்கணம் வந்து இந்த ரோல், அவருடைய ரோல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அவன் வந்து பின்னாடி வந்து கவுண்டர் போயிட்டுருக்கும், ஜெயம் ரவி சொல்லிட்டு இருப்பார் உன்னை வந்து அதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வரும். இவர் ஒரு பணம் ஒரு இடத்துல அனுப்புவார், போய் சிக்கிக்கும், அதை சால்வ் பண்ணணும்னு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதை கூப்பிட்டு ஒரு வில்லனாக சால்வ் பண்ணுவார். அந்த சால்வ் பண்ணுறப்பவே வந்து நமக்கு வந்து டைரக்டர் வந்து என்னென்னா அந்த ஆள் அப்படிங்கிறவ அரவிந்த் சாமி, சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு டான் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சீனில் விளக்கிடுறாங்க. பஞ்ச் டைலாக் பேசல, ஒரு 5-6 கார் எடுத்துக்கிட்டு வந்து வரல, சுற்றி ஃபைட் போடல, பண்ணுறதெல்லாம் ஐஃபோனில் தான் பேசுவோம். அப்படி பேசிட்டு பபுள்கம் மென்னுட்டு ப்ளூடூத் ஒன்று ஹெட்செட் போட்டுக்கிட்டு ரவுடிகளுக்கெல்லாம் அப்படியே கமாண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஆடியிலையும் பென்சிலையும் வந்து சுற்றிட்டு இருப்பார் சித்தார்த் அபிமன்யு, அரவிந்த் சாமி. அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ கிளாப்ஸுங்க, யோசிச்சு தட்டுறாங்க கிளாப்ஸு. அதாவது அரவிந்த் சாமி அப்படிங்கிறவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு ப்ரூஃப் கிடையவே கிடையாது. இந்த கேரக்டரை தமிழ் சினிமாவில் யார் பண்ணியிருந்தாலும் அதாவது இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரில. அரவிந்த் சாமி பற்றி ஒன்றும் கேள்விப்பட்டேன், என்னென்னா மியூசிக் கம்போஸ் பண்ணும்போதும் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துருக்கார் எப்படி நடக்குது, அது எவ்வளோ இன்டென்ஸாக வந்து வெளில வருது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ தூரம் வந்து இதை நம்பியிருக்கார். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து இது அவருக்கு வந்து இது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இந்த படம். இதுக்கப்புறம் வந்து அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் அரவிந்த் சாமி அப்படிங்கிற ஒரு நடிகனை யாருமே கேள்வி கேட்க முடியாதபடி ஒரு விஷயம் பண்ணார் இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் சார். கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று சித்தார்த் அபிமன்யுன்னு ஆரம்பிச்சு அது இன்னொரு 5000 லைக்ஸ் போயிடுச்சு ஃபேஸ்புக்கில். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்கள வந்து இம்பேக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த பவர்ஃபுல்லான டைலாக்ஸுங்க. அதாவது வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கில் அட் ஃபர்ஸ்ட் பிட்ரேயல் அப்படிங்குவார். வில்லன் அப்படி தான் பேசுவான். வில்லன் போயிட்டு லவ் வந்து லவ்வாக பேச மாட்டான். ஸோ அந்த டைலாக் சுபா மற்றும் மோகன்ராஜா இவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை வந்து நான் புத்திசாலி அப்படின்னு காட்டாமல் அதை கரெக்டாக அரவிந்த் சாமி அப்படிங்கிற அந்த மனுஷன் மூலமாக அந்த சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற அந்த கேரக்டர் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ண அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரேட். அதை தான் அவங்க பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அது வந்து படம் அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முடிகிறப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தான் யார் டைரக்டர் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. நயன்தாரா செம்ம ஆக்டிங்கு. சொல்லியாக வேண்டிய கேரக்டர் வந்து தம்பிராமையா சார் வந்து, ஏன்னா சித்தார்த் அபிமன்யுக்கு அவருக்கு வந்து அப்பாவாக நடிச்சிருப்பார் அரவிந்த் சாமிக்கு. அந்த கேரக்டரை அதாவது இவர் அரவிந்த் சாமியோட கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இவரோட கேரக்டர் இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மினிஸ்டர், ஆனால் அவரே இவரை பார்த்து பம்புவார். அப்படிங்கிறப்போ இவருடைய பொசிஷன் வந்து எவ்வளோ பெருசு, அரவிந்த் சாமியோட பொசிஷன் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவருடைய ஆக்டிங் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கர் ரோல். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். அது பார்த்தா தெரியாது, நீங்கள் வந்து வெளில வந்தீங்கன்னா அப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க அவர் வந்து எவ்வளோ இலகுவாக அந்த ரோலை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுங்க. சூப்பர் ரைடுங்க, ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு தமிழ் சினிமா பிடிச்சது, கமர்ஷியல் தமிழ் சினிமா பிடிச்சதுன்னா இதுதான் அதோட பீக்குங்க. இதை விட வந்து ஏன்னா அப்படியே டேட்டா ஃபுல்லாக டேட்டாவாக இருக்கும், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும்,
நீங்கள் என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்கோ எல்லா டெக்னாலஜியும் உள்ளே இருக்கும். ஆனால் இது எல்லாமே எனக்கு இதை தெரியும் அப்படின்லாம் இருக்காது. அந்த படத்துக்கு தேவை இருக்குது உள்ள. கடைசி வரைக்கும் ராம்ஜி சினிமோட்டோகிராஃபி மெனக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லாம் பார்த்தா நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணி அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியுமோ அதே சமயம் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸையும் பார்த்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கோபிகிருஷ்ணா அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு. நமக்கு வந்து எடிட்டர் இருக்கிறதே தெரியாது. அதுதான் எடிட்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. சீம்லெஸ் எடிட்டிங்கு. ஒரு ஃப்ரேம் கூட வந்து வேஸ்ட்டான ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம உள்ளே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த அவருடைய ஒர்க்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அது சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி ஏன் நான் வெறும் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி படத்தை அப்ரிஷியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிற பேரில் இந்த அபத்தங்கள் வந்து தமிழ் சினிமா நியூ லோக்கு போகிறப்போ இதெல்லாம் தான் வந்து நம் சினிமாவை நாளைக்கு வந்து எல்லா வகையிலும் காப்பாற்றக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சினிமாவை நம்ம ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த இன்றைக்கி யூஎஸில் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். டோட்டல் ட்ரீட்டுங்க. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு போங்க இந்த படத்திற்கு. அவங்க டிசப்பாயிண்ட்டு பண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக வந்து டிக்கெட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேங்க் தான் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு. ஒரு ஃபாரினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாராவது ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் போய் கூப்பிட்டு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு கலெக்ஷன் வேணுமா அது கூட எனக்கு தெரியாது. இந்த படத்துக்கு வந்து இந்த ரீமேக் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விற்றாலே போதும். வந்து எங்கேயோ ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணி ஜெயிச்சு மேலே வந்த ஜெயம் ராஜா இன்றைக்கி மோகன் ராஜாவாக மாறி இன்றைக்கி 10 ரீமேக் ரைட்ஸ் வந்து விற்கிறதுக்கு ஆட்கள் க்யூவில் நிற்கிற அந்த மோகன் ராஜாவாக மாறி இருக்கிற அந்த விஷயம் அவர்தான் இந்த படத்தினுடைய தனி ஒருவன். வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி தயவுசெய்து டைம் எடுத்து 4 வருஷம்னா எடுத்துக்கங்க. ஆனால் அந்த 4வது வருஷம் வர படம் அப்படிங்கிறது வந்து எங்களை இதே அளவுக்கு எக்ஸைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரே வேண்டுகோள். ஹிப்ஹாப் தமிழன் ஆதி பிரிச்செறிஞ்சிருக்காரு. மியூசிக் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த் சாமி போர்ஷன்லாம் வரும். சில பல பேக்ரவுண்ட் மியூசிக்காண்டியெல்லாம் கைதட்டல் வந்ததெல்லாம் நான் பார்த்தேன். பெருமையாக இருக்குது. ஏன்னா அவரும் அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து வந்து அவரே ப்ரூவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து 4.25 தருவேன். நாட் டு பி மிஸ்ட். இந்த ஃபிலிம் நாட் டு பி மிஸ்ட். போங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.